ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நல்லவரையே நாங்கள் துதிக்கிறோம், வல்லவரையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மதிய வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளக்கூட ஆண்டவரே கர்த்தர் நீங்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவரே தயவும் இரக்கமும் பாராட்டிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே தகப்பனை நாங்கள் ஒருமித்து உங்களுடைய தெய்வீக சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற ராஜா. உண்மை துதித்து போற்றி பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிற ராஜா. எங்கள் அடைக்கலமும் எங்களுடைய கேடயமும் எங்களுடைய ஆராதனைக்குரியவருமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மை துதித்து நாங்கள் தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிற ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஹோலி கிராஸ் பிரேயர் ஃபெல்லோஷிப்ல இருக்கிற எல்லா சகோதரிகளையும் சகோதரர்களையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க தகப்பனை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். இந்த வேலையில கூட யாரெல்லாம் இந்த பிரேயர் மீட்டிங்ல கலந்து கொள்றாங்களோ அத்தனை பேரையும், யாரெல்லாம் இதை தகப்பனை பார்க்கிறார்களோ, வீடியோட பார்க்கிறார்களோ அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய தகப்பனை கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனே இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன் என்று நாங்கள் இடத்துல வாசிக்கிறோமே ராஜா. இப்பொழுதும் கூட உங்களுடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உங்கள் பாதத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் தர வேண்டுமாய் கூட எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலை கூட நம்ம ஒருமித்து இந்த பாடலை கூட எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, பழியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பழியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை,
நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நாமே ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல எங்களுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் சமாதானமும் உண்டு ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. தகப்பனே, இந்த வெள்ளக்கூட ஆண்டவரே, தகப்பனே, நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் திருத்துவ தெய்வமா இருக்கிறீங்க ராஜா. இதோ தகப்பனே சூத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய திருத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் தகப்பனே சூத்திரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கிற பிள்ளைகளை எங்களை தாழ்த்துகிற ராஜா. இயேசு கிறிஸ்து தாமே தகப்பனே எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டு தகப்பனே தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக தகப்பனே சிந்தினாரே ராஜா. தகப்பனே, இந்த தவ காலத்துல கூட ஆண்டவரே நாங்கள் அநேகர் ஆண்டவரே எங்களுடைய உடலை ஒருத்தி உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவியை தகப்பனே உமக்கு நேராக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பிதாவை ஆராதிக்கவும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நேசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களை தகப்பனே மகனாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. தகப்பனே, இது வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல கூட இப்படி கூட வாசிக்கலாம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமேன். இதோ தகப்பனே, நீர் எங்களை தகப்பனே ராஜாக்களும் ஆசாரியர்களாக மாற்றுவதற்காகவே இந்த மேலான மனித ரூபத்தோடு கூட இந்த உலகத்திற்கு வந்தீங்க ஆண்டவரே. பரிசுத்த கன்னி மரியாளுடைய வயிற்றில பரிசுத்தமாய் பிறந்தீங்க ஆண்டவரே. உண்மை போல பரிசுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்துல கிடையாது ராஜா. உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் படைத்து சிருஷ்டித்து உருவாக்கினீங்க ஆண்டவரே. உடைய வாயின் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கினீங்க ஆண்டவரே. இதோ தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேலையில கூட ஆண்டவரே சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 12வது வசனத்துல கூட இதை நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே. 12வது வசனம் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் வெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். தகப்பனே, இந்த வேலையில கூட ஆண்டவரே எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா மகிமைக்கும் நீங்க மாத்திரமே பாத்திரரா இருக்கிறீங்க இயேசுப்பா. ஒருவேளை எங்களுடைய துதி எங்களுடைய கனத்தை நாங்கள் வேறு ஒரு தெய்வத்துக்கோ பழைய காலங்களில் செலுத்தி இருந்திருக்கலாம் ஆண்டவரே. தகப்பனே, இப்பொழுதும் கூட நாங்கள் உண்மையே தெய்வமாக கொண்டிருக்கிற ராஜா. உண்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்ற விதத்துல எழுதியிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உண்மையை தெய்வமாக கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட நாம் ஒருமித்து இந்த பாடலை கூட பாடுவோமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே,
சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆமென் தகப்பனே. நன்றி ராஜா. தகப்பனே, எங்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்க இயேசப்பா. எவ்வளவு தகப்பனே எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அடிமைத்தன வாழ்விலிருந்து எங்களை தூக்கி எடுத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தை தந்திருக்கிறீங்க இயேசப்பா. கொடாகொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெள்ளக்கூட ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு எவ்வளவு அனுசாரியாய் பரிகாரியாய் பரிசுத்தராய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் வெள்ளத்தையும் தந்து ஆசீர்வதிக்கிறீங்க. கொடாகொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட நம்ம இன்னும் ஒரு வசனத்தை கூட தியானித்து நம்ம அடுத்த ஒரு பாடலுக்குள்ளாக கடந்து செல்லலாம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. இந்த மாதிரி வசனங்களை சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரத்துல 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்க கேட்டீங்க. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரிகளே, அவர் முள்ளுகளுக்குள்ளே ரோஜா மலர் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு அழகும் சம்பூர்ணம் உள்ள தேவன். அவருக்கு நிகர் இந்த உலகத்துல வேற யாரையுமே நம்ம ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு ஒரு அழகானவர். காட்டு மரத்துக்குள்ளே புஷ்பத்துக்குள்ளே லீலி மலர் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு லீலி மலர். ரோஜா மலருக்கும் வாசனை உண்டு. லீலி மலருடைய வாசமும் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு மலரை எடுத்த உடனே கண்களில பார்த்து அது அழகை நம்ம வர்ணிப்போம். அடுத்தது நம்மளுடைய கரங்கள் அந்த மலரை மூக்குக்கு நேராக கொண்டு போய் அதை முகர்ந்து பார்ப்போம். வாசனையை நம்ம முகர்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாசமுள்ளவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். அவரு அவ்வளவு அழகானவர். அவரை நம்ம பாடி நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் களிக்கூறுதலின் ஆவினால நிரப்பப்படும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவமுள்ள ராஜா நம்ம ஆராதிக்கிற ராஜா. அப்படிப்பட்ட தேவனை கூட இப்பொழுது நம்ம வாழ்த்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். அடுத்த ஒரு பாடலை கூட என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில வறண்டு போன நேரங்கள் எத்தனையோ இருக்கிறது. அந்த வறண்டு போன வாழ்க்கையில கூட நமக்கு ஜீவன், அதாவது ஜீவன் என்றால் 2 காரியங்களை சொல்லுவார்கள். ஜீவன் என்பது உயிர் என்று சொல்லுவார்கள். நீதிமொழியில கூட அது புத்திமதி என்று சொல்லப்படுகிறது. ஜீவன் என்பது புத்திமதிக்கு நிகராய் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு உயிர் மிக மிக அவசியம். அதே போல புத்திமதியும் அவசியம். இது இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது. பிரியமானவர்களே, வாடி வறண்ட நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனை தந்து வாசம் வீசும் மலராக நம்மளை ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ நேரங்களில நம்ம உபத்திரவத்தின் மத்தியில நம்முடைய நம்மளால மலர முடியாம அப்படியே சோர்ந்து போய் நம்ம கீழே வறண்டு போய்
அப்படியே வாடி போய் நம்ம கீழே விழுந்திருப்போம். ஆனா கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது அவருடைய சந்தோஷம், அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மளை நிழலிடும் பொழுது நம்ம சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நம்மளை உற்சாகப்படுத்தி புது மலராக நம்மளை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வணங்க போகிறோம், நம்ம ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது கூட என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை கூட எல்லாரும் சந்தோஷமாய் பாடலாமா? முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்தும் போனீரே. அத்தனையும் நீர் மன்னித்தீரே மறந்தும் போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனம் ஆடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்றும் ஆடி பாடி நடனம் ஆடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே. ஆமென். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு அழகானவர் ஆண்டவரே, எவ்வளவு பாசம் உள்ளவர், எவ்வளவு நேசம் உள்ளவர் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் ஆண்டவரே சந்தோஷத்தினால் களி கூர்ந்து இருக்கிறதே. கொடாகுடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற சகோதரிகள், இந்த ஆராதனையை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறீங்க ராஜா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. கொடாகுடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியினருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நாங்கள் ஒவ்வொருவரும் உடன்படி கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வேத புத்தகத்திலே பலரிடம் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக எரேமியா 1 அதிகாரம் 8 வசனம், 19 வசனம், எரேமியா 15 அதிகாரம் 20 வசனம், 30 அதிகாரம் 11 வசனம், ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் ஆகிய வசனங்களிலே கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். எதற்காக அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்? உன்னை காப்பாற்றும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உனக்கு உதவி செய்யும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உன்னை தாங்கும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேத புத்தகத்திலே அநேக பக்தர்களுடன் கர்த்தர் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் அதில் 5 பேரை எடுத்து தியானிக்க போகிறோம். முதலாவதாக யாக்கோபு. யாக்கோபு ஈசாக்கு ரெபேக்காள் பெற்ற 2வது மகன். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். தன் தாயாருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தான். அவன் தகப்பனாரை ஏமாற்றி அண்ணன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபடியினால் ஏசா அவனை கொலை செய்யும்படியாக வகை தேடினான். ஆகையால் அவன்
தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு தன் தாயின் சகோதரனுடைய வீட்டிற்கு செல்லுகிறான். அப்படியாக செல்லும் பொழுது, தன்னந்தனியாக செல்லும் பொழுது, வழியிலே ஒரு இடத்துல ஒரு கல்லை தலையணையாக வைத்து அவன் தூங்குகிறான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படியாக யாக்கோபு புறப்பட்டு தன்னுடைய தாய் மாமன் வீட்டில் போய் சேருகிறான். அங்கு, அதாவது மெசபெத்தாமியாவிலே இருக்கிற ஆரான் அல்லது பாதான் அராம் என்கிற இடத்திற்கு போய் சேர்கிறான். அங்கே தன் மாமனுடைய வீட்டிலே 20 வருஷங்கள் இருந்து கடினமாக உழைக்கிறான். மாமாவுடைய 2 குமாரத்திகளையும் இன்னும் 2 மணந்து கொண்டு, இன்னும் 2 பெண்களையும் மணந்து கொண்டு பிள்ளைகளை பெற்று அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபிடம் ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பேசுகிறார், உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனடியாக அவன் தன் பிள்ளைகள் மனைவிகளையும் ஒட்டகங்களில் ஏற்றி இன்னும் அவன் சம்பாதித்த ஆடு மாடுகள் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவன் திரும்பி வந்து அவனுடைய அண்ணனுடன் ஒப்புரவாகி வீட்டில் இருக்கிறான். தகப்பன் மரித்த பொழுது 20 சேர்ந்து அடக்கம் பண்ணுகிறார்கள். அதன் பிறகு யாக்கோபுடைய குமாரர் 12 பேர் இருந்தார்கள், ஒரு குமாரத்தி. அதில் யோசேப்பு, ராகேல் பெற்ற யோசேப்புடன் யாக்கோபு அதிக அன்பு வைத்திருந்தான், மிகவும் பிரியமாக இருந்தான். அவன் சகோதரர்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு போகிற மீதியானிடத்தில் விற்று போட்டார்கள். தகப்பனிடம் பொய் சொன்னதால் யோசேப்பு மரித்து விட்டான் என்று யாக்கோபு நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் யோசேப்பு ஒரு நாளில் எகிப்துக்கு அதிகாரியாக மாறினான். தன் தகப்பனாரை அழைத்து வர வண்டிகளையும் பொருட்களையும் அனுப்பினான். அப்பொழுது யாக்கோபிடம் ஆண்டவர் பேசினார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பேசுகிறார், நீ எகிப்துக்கு தேசத்துக்கு போக பயப்படாதே, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். யாக்கோபே, நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம், நானும் உன் கூட வருவேன், அதனால நாங்கள் உன்னை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன்னு சொல்கிறார். உடனே கீழ்ப்படிந்து அவன் எகிப்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அவருக்கு பிரியமான குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். யாக்கோபுடைய வாழ்விலே பார்க்கும் பொழுது ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. ஆண்டவர் எங்கு போக சொன்னாலும் உடனடியாக கீழ்ப்படிந்து அதை செய்தான் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவன் கடினமாக உழைக்கக்கூடியவனாய் இருந்தான். லாபானுடைய வீட்டிலே வேலை செய்த பொழுது 20 ஆண்டுகளாக அவன் வேலை செய்தான். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களில் பார்க்கிறோம், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, தூக்கம் என் கண்களுக்கு தூரம் ஆயிற்று. இப்படியாக 20 வருஷங்கள் பாடுபட்டேன் என்று சொல்லுகிறான். எப்பொழுதுமே ஆண்டவர் கடினமாக உழைக்கிறவர்கள் பக்கம்தான் இருப்பார். சோம்பேறிகளை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ளலாம். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய சாப்பாட்டுக்காக தானே வேலை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பவுல் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் வேலை செய்யாமல் இருந்தால் சாப்பிடாதிருக்க கடவன். அப்போ கட்டாயமாக நம்ம வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று, யாக்கோபிடம் காணப்பட்ட குணம், தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றியுடையவனாக இருந்தான். அவன் லாபான் வீட்டிலிருந்து திரும்பி வரும்போது தன்னுடைய அண்ணன் ஏசாவை பார்க்க பயப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் பேசுகிறான், ஆண்டவரே, நான் ஒரு தன்னந்தனியனாக ஒரு கோலும் கையிலுடையவனாக இங்கிருந்து போனேன். இப்போ எனக்கு மனைவிகள், பிள்ளைகள், இவ்வளவு ஆடு மாடுகள்
பொருட்கள் எல்லாம் தந்திருக்கிறீர், 2 பரிவாரங்களை உடையவனாயிருக்கிற, இதுக்கு நான் எவ்வளவு பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறான். இதை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது அவன் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தான், அதாவது விடாப்பிடியாய் இருந்தான். ஆண்டவரோடு போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொன்னான். ஆகையால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று ஆசீர்வதித்தார். அந்த பெயர் இன்று வரை உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒப்புரவாகுதல். தன்னுடைய சகோதரன் அவ்வளவு கோபப்பட்டு இதாக இருந்தாலும் இப்போ ஒரு 20 வருஷங்கள் கழித்து வந்த பிறகு சகோதரனை பார்க்கும் போது 7 தடவை முகங்குப்பர தரையிலே விழுந்து வணங்கி சகோதரனுடைய கழுத்தை கட்டி பிடித்து அழுகிறான், ஒப்புரவாகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எப்பொழுதுமே ஒரு சகோதரர்கள் சண்டையாக இருப்பது எப்போதுமே ஆண்டவருக்கு பிடிக்காது. சத்துருக்களையே சிநேகிகள்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் யாரிடமும் நம்ம பகைமை கொள்ளாமல் எல்லாரிடமும் ஒரு நல்லுறவு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார், அவன் ஒரு பெரிய இனமாக மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வதாக யோசேப்பை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். நாம் பார்த்தபடி அவனுடைய சகோதரர்கள் அவனை எகிப்துக்கு போகிற மீதியானியரிடம் விற்று போட்டார்கள். ஆனால் அங்கே கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் விற்கப்பட்ட போத்திபார் என்பவருடைய வீட்டிலே அவன் சேருகிறான். அங்கே இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார், அவன் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமானாகிய போத்திபார் கண்டு அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தன் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் அவனுடைய கையிலே ஒப்படைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது போத்திபாருடைய மனைவி அவனை தவறாக நடக்கும்படி அழைத்து பொய் குற்றம் சாட்டி அவனை சிறைச்சாலையில் அடைக்க பண்ணுகிறாள். ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்போ சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், இவனோட கர்த்தர் இருக்கிறாருன்னு அவன் கண்டு கொண்டான், அவன் செய்கிறதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறாருன்னு கண்டு கொண்டான். அதனால என்ன செய்தான், சிறைச்சாலையில் தனக்கு கீழே இருந்த எல்லாரையும் யோசேப்புடைய கையிலே கொடுத்து விட்டான். கர்த்தர் அவனோட இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுறான்னு சொல்லி அவன் யோசேப்புக்கிட்ட ஒப்படைச்ச எதை பற்றியுமே கேள்வி கேட்கவே இல்லை. அப்படி முழுசுமா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்றான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிறகு பார்வோனுடைய சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொன்ன பொழுது பார்வோனிடத்தில் யோசேப்பு போய் நிற்கிறான். அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? இப்போ பாருங்க, ஆண்டவர் அவனோட இருந்தார், தேவனுடைய ஆவியானவர் அவனுடைய தங்கி இருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதை பார்வோன் கண்டுகொள்ள முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவனோ யோசேப்போடு இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அவன் எகிப்துக்கே தலைவனாக மாறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பிடம் என்னென்ன குணங்கள் வெளிப்பட்டன என்று சொல்லி பார்த்தால் தேவனை விசுவாசித்தான். சிறு வயதிலே ஒரு சொப்பனம் கண்டான். வயலிலே கதிர்களை அறுத்து கொண்டிருக்கும் போது அதை கட்டாக கட்டி வைக்கும் பொழுது அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நேராக நிற்கிறது. அவனுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் சுற்றிலும் வணங்கி நிற்கின்றன. இப்போ அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் என்று அந்த சொப்பனத்தின் மூலம் அறிந்து கொண்டான். அதை இருதயத்தில் வைத்திருந்தான். எகிப்திலே அவனுடைய
சகோதரர்கள் வந்து அவனை பணிந்து கொண்ட போது அவன் நினைவு கூர்ந்தான், தனது சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக அவனிடம் காணப்பட்ட மிக முக்கியமான குணம் பரிசுத்தம். போத்திபாருடைய மனைவி அவனை தவறு செய்ய அழைத்த போதும் அவன் அதற்கு சம்மதியாமல் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவளுக்கு விலகி ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் அவனுக்கு சிறைச்சாலை கிடைத்தது. ஆனால் கர்த்தர் அங்கும் அவனோடு இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து எகிப்திற்கே அதிகாரியாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எகிப்துக்கு அதிகாரியாக இருந்த பொழுது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனிடம் வந்து ஆகாரம் வாங்கி கொண்டு போனார்கள். அவனுடைய தகப்பனார் மரித்த பின்பு எல்லாரும் பயந்து இனி அவன் ஒருவேளை நம்மை தண்டிப்பான், நம்மை கொன்று போட்டு விடுவான் என்று நினைத்து அவர்கள் தங்களை மன்னிக்கும்படியாக கேட்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களிடம் பட்சமாய் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கும் குணம் நம்முடைய வாழ்விலும் காணப்பட வேண்டும். மிக அதிசயமான ஒரு குணம் யோசேப்பிடம் காணப்பட்ட மன்னிக்கும் தன்மை வேறு எவரிடமும் பார்க்க முடியாது. யோசேப்பிடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். யோசுவாவை பார்க்கும் பொழுது மோசே அற்புத அடையாளங்களினால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தி கொண்டு வரும்போது யோசுவாவும் மோசையோடு கூட இருந்தான். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் ஒரு வாலிபன். மோசே மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பயந்து கொண்டு நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுடன் பேசுகிறார். யோசுவா 1 அதிகாரம் 5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, 9 சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இப்படி ஆண்டவர் அருமையான வாக்கு கொடுத்து யோசுவாவோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இஸ்ரவேல் மக்களை கானானுக்கு வழி நடத்தி சென்ற பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் தைரியமாக அதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவா 3 அதிகாரம் 7 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவிடம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதாவது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடு வந்த பொழுது ஒரு செங்கடல் வந்ததோ அதுபோல இப்பொழுது ஒரு யோர்தான் நதி இருக்கிறது. அப்போ எப்படி யோர்தான் நதியை கடந்து போவது என்று மக்கள் எல்லாம் திகைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், மோசே, நான் உன்னை இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். கர்த்தர் சொன்னபடியே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிற ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்தவுடன் மேலே இருந்து ஓடி வந்த தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது. சமவெளியில் ஓடின தண்ணீர் 2ஆக பிரிந்தது. அப்பொழுது உலர்ந்த தரையிலே ஆசாரியர்கள் கால் வைத்து கொண்டு நிற்கும் பொழுது மக்களெல்லாம் அதை கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதை 3 அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். 6 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எரிகோ பட்டணத்தை சுற்றி பெரிய மதில், யாரும் உள்ளுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் யோசுவாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஒப்பு கொடுத்தார்? யோசுவா எதுவும் செய்யவில்லை, ஆண்டவர் சொன்னதை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
7 நாட்கள் 6 நாட்கள் ஒவ்வொரு முறை அந்த எரியோ பட்டணத்தை மக்கள் சுற்றி வர பண்ணினான். முன்னால் ஆசாரியர்கள் எக்காலத்தை பிடித்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் கொஞ்சம் போர் வீரர்கள், பின்னால் அடுத்த போர் வீரர்கள், ஜனங்கள் எல்லாரும் எரியோ பட்டணத்தை 6 நாட்கள் ஒவ்வொரு தடவை சுற்றி வந்தார்கள். 7ஆவது நாள் 7 முறை சுற்றினார்கள். அப்பொழுது எரியோ பட்டணத்தின் அலங்கம், காம்பவுண்ட் வால் இடிந்து விழுந்தது. அதன் பிறகு போய் சுலபமாக அதை ஜெயித்து கொண்டார்கள் என்று 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் சொன்னார், உன் ஈட்டியை ஆயி பட்டணத்திற்கு நேராக நீட்டு. யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது யுத்த வீரர்கள் எல்லாம் சென்று ஆயி பட்டணத்தை முறியடித்து சங்கரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றை விட ஆச்சரியமான காரியம் எமோரியரை சங்கரித்தல். இதை 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அநேகர் எமோரியரை போய் இவர்கள் பட்டயத்தினால் வீழ்த்துகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? கல்மழையை பெய்ய பண்ணுகிறார். அநேகர் பட்டயத்தினால் செத்தவர்களை விட கற்கள் மேலே விழுந்து செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அப்பொழுது யோசுவா என்ன சொல்கிறான் தெரியுமா? 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டால் அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இப்படியாக கர்த்தருடைய துணையினாலே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே யோசுவா கானான் தேசத்தில் உள்ள ஜாதிகளை எல்லாம் முறியடித்து அந்த பட்டணங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவிடம் காணப்பட்ட குணங்களிலே கர்த்தரிடத்தில் ஒரு விசுவாசம் வைத்திருந்தான். ஆரம்பத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எண்ணாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் மோசே இந்த கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்று போய் பார்த்து வாருங்கள் என்று 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு பேராக அனுப்பி வைத்த பொழுது யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னார்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம், நாம் ஜெயித்து விடலாம். ஆனால் மற்ற 10 பேரும் நாம் ஜெயிக்க முடியாது, அவர்கள் ராட்சதர் போல் இருக்கிறார்கள், அவர்கள் பட்டணங்களெல்லாம் அரணிப்பானவைகள் என்று சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி மக்கள் அழுதார்கள். ஆனால் யோசுவா கர்த்தரிடம் நம்பிக்கை உள்ளவனாக, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னான். அடுத்ததாக கர்த்தருக்காக வைராக்கியமுடையவனாய் இருந்தான். மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பொழுது யோசுவா பணிவிடைக்காரனாய் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தான். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கும் பொழுது மேகஸ்தம்பம் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து நிற்கும். அப்பொழுது கர்த்தர் ஒரு தடவை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் மோசையோட ஒரு சிநேகிதனிடம் பேசுவது போல முகமுகமாய் பேசினார். அதன் பிறகு மோசே பாளையத்துக்கு சென்று விட்டான். ஆனால் யோசுவா என்ன செய்யறான் தெரியுமா? அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவ்வளோ தூரம் வைராக்கியனுக்கு அந்த ஆண்டவர் மோசையோட பேசினதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவருக்கு நான் பணிவிடை செய்கிறேன்னு சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இன்னும் என்னென்ன வேலைகள் இருந்ததோ அதை செய்து கொண்டிருந்தான். கர்த்தருக்காக வைராக்கியம் உடையவனாயிருந்தான். கடைசியிலே யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் கர்த்தரை சேவிக்காவிட்டால் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பதில் உறுதியாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், ஒருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. 4வதாக கர்த்தர் தாவீதோடு இருந்தார்.
2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதெல்லாம் வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்தார். அப்ப என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால அவன் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போ கர்த்தர் அவனோட இருந்ததுனால நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், எல்லா செய்கையிலையும் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கை அதனால ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:12, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம பார்க்குறோம், தாவீதுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட குணநலன்கள் பார்க்கும்போது ஆண்டவரோடு உள்ள உறவு அது ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற எல்லாரையும் பார்க்கலாம், அந்த தாவீது ஆண்டவரோடு உள்ள உறவை சங்கீத புஸ்தகங்களிலே நாம் பார்க்க முடியும். 23ஆம் சங்கீதத்தில் எப்படி கர்த்தரை ஒரு மெய்ப்பராக தான் ஒரு ஆட்டுக்குட்டியாக நினைத்து எவ்வளவு அழகாக அதை சொல்லியிருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 55:17 சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார். தியானம் வசனத்தை தியானித்து கர்த்தரோட பேசுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ராத்திரி படுத்துட்டு இருக்கும் போது ஆண்டவரே தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரோட ஒரு உறவு வைத்திருந்தாரு. மட்டும் இல்ல, ஆண்டவருக்காக ஒரு தாகம் இருந்தது. சங்கீதம் 42:1-2 வசனங்களை பார்க்கும்போது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அப்படி ஆண்டவருக்காக ஆண்டவர் மேல ஒரு தாகம் கொண்டவராக தாவீது இருந்தார். மட்டும் இல்ல, ஆண்டவர்கிட்ட ஒரு நம்பிக்கை, முழு மனதோடு ஆண்டவரை நம்பினார். கோலியாத்து ஒரு பெரிய ராட்சதன், அவனை எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் பயந்து ஓடுனாங்க அவனை பார்த்ததோ. ஆனா தாவீது வெறும் ஒரு கூழாங்கல்லும் கவனும் கொண்டு போய் அவனை ஜெயித்தான். போகும்போது கோலியாத்துக்கிட்ட என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அவன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை காட்டுகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். நீ எப்படி வர்ற? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர்ற, எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் கூட இருக்கிறது எது? சேனைகளின் கர்த்தருடைய நாமம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் ஆண்டவரை நம்பி போய் கோலியாத்தை ஜெயித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொன்னு தாவீதிடம் காணப்பட்ட அருமையான குணம் தாழ்மை. சங்கீதம் 22:6 சொல்றாரு, நான் ஒரு மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு. புழுவுக்கு கூட சவுல்கிட்ட பேசுகிறவள இருக்கா சொல்லுவார், நான் ஒரு தெள்ளு பூச்சி, என்னையா தேடிட்டு வந்தீங்க. அப்படி தன்னை தாழ்த்துகிற குணம் தாவீதுக்கு இருந்தது. 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் இவ்வளவு சிறுமையானவன் தான், ஆனாலும் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். எல்லாருக்கும் 51ஆம் சங்கீதம் தெரியும். பத்சேபாளிடம் பாவம் செய்த பிறகு அவன் என்ன செய்தான்? போய் அறிக்கையிடுறான் பாவத்தை. ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னியும்னு சொல்லிட்டு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் சொல்லி கேட்குறான். அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ தூரம் அறிக்கையிட்ட தாவீது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். பைபிளில் வேற ஒருத்தரையுமே என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் தாவீதை மட்டும்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 5ஆவதாக கர்த்தர் பவுலுடன் கூட இருந்தார். பவுல் ஊழியத்து நிமித்தமாக எவ்வளவோ பாடுபட்டார் என்பது நமக்கு தெரியும். கொரிந்து பட்டணத்தில் அநேகர் அவரை எதிர்த்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இரவில் ஒரு தரிசனத்தில் தோன்றி பவுலுடன் சொன்னார், பவுலே,
நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, அவங்கெல்லாம் எதிர்ப்பதை பார்த்து பயப்படாத, நீ தைரியமா பேசு. ஏன் தைரியமா பேச சொல்றாரு? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் பவுலுடன் இருந்ததால் தான் அவர் அவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் ஊழியம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுடைய குணநலன்களை பார்க்கும் பொழுது பவுலுடைய ஒரே நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான். 1 கொரிந்தியர் 9:6 சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போஸ்தலர் 20:24 சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற மட்டுமே நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. அது மட்டும் அல்ல, கர்த்தருக்காக இயேசுவுக்காக பாடுபடவும் மரிக்கவும் பவுல் ஆயத்தமா இருந்தாரு. அப்போஸ்தலர் 14:19 பார்க்கிறோம், லீஸ்திராவிலே பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்படியெல்லாம் பாடுபடுறாரு. அவ்வளவு தூரம் கர்த்தருக்காக பாடுபட ஆயத்தமா இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 21:13 பார்க்குறோம். அதில் செசரியா பட்டணத்தில் உள்ளவங்க எல்லாரும் பவுலை எருசலேமுக்கு அனுப்ப மறுத்தார்கள். அங்கே அவனை பிடிச்சு கட்டி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லி பிரஜாதியார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான் என்று அறிந்து அவர்கள் அவனை அங்கே போக அனுமதிக்கவில்லை. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் 21:13 சொல்லுகிறார், எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 கொரிந்தியர் 11:23-28 பார்க்கும்போது நிறைய தடவை அடிபட்டார், காவலில் இருந்தார், கப்பசேயத்தில் இருந்தார், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்காக அவ்வளோ பாடுகளையும் சந்தோஷமாக அனுபவிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையிலும் என்ன பாடுகள் மத்தியிலும் ஜெபிக்கிறவராகவும் கர்த்தரை துதிக்கிறவராகவும் இருந்தார். அப்போஸ்தலர் 16 பிலிப்பி பட்டணத்திலே பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்து உட்காவல் அறையில் அவர்களை அடைத்து வைத்து தொழுமரத்தில் அவர்களுடைய கால்களை கட்டி வைத்திருந்தார்கள். உட்காவலறை என்றால் ஒரு ஜன்னலும் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. கால்களையும் தொழுமரத்தில் கட்டி வைத்திருந்தார்கள், படுக்க முடியாது. அந்த நேரத்தில் பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க? அப்போஸ்தலர் 16:25 பார்க்கிறோம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நமக்கு தெரியும் அதற்கு பிறகு என்ன நடந்தது. பூமி எதிர்ச்சி நடந்தது, சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டது, எல்லாம் நமக்கு தெரியும். அப்படியாக பவுல் ஆண்டவருக்காக எல்லா பாடுகளையும் சந்தோஷத்தோடு அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருந்தார். சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் அவருக்கு பிரதான நோக்கமாக இருந்தது. பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தர் பவுலுடன் கூட இருந்தார். பவுல் எண்ணற்ற ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபோடு இருந்த தேவன் நாம் போகும் இடங்களெல்லாம் நம்மோடு கூட வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்போடு இருந்த தேவன் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவோடு இருந்த தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதோடு இருந்த தேவன் நாம் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் வளர்ந்து வர, நாளுக்கு நாள் விருத்தி அடைய உதவி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுடன் இருந்த தேவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நமக்கு பலம் அளிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படும் முன் நமக்கு கொடுத்த ஒரே கட்டளை மார்க் 16:15 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார்.
சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நிச்சயமாகவே பாடுகள், நிந்தை, அவமானம், இன்னும் நிறைய கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். நிச்சயமாக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிற நம்முடைய நாட்டில் எவ்வளோ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பக்தர்கள் அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை காண்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படி அதை தைரியமாக சகிக்கிறார்கள் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்றால், எவ்வளவு பேர் நமக்கு எதிராக வந்தாலும் நாமும் ஆண்டவரும் சேர்ந்தால் அதுதான் மெஜாரிட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். ருமேனியாவிலே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு வாலிப பெண் இயேசுவுக்காக ரகசியமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தாள். அநேகருக்கு இயேசுவை பற்றிய கைப்பிரதிகளை கொடுத்தாள். சிறு பிள்ளைகளை சேர்த்து வைத்து அவர்களுக்கு வேத பாடத்தை கற்றுக் கொடுத்தாள். இதை கம்யூனிஸ்ட் ஒற்றர்கள் கவனித்து கொண்டிருந்தார்கள். அவளை கைது செய்வதற்காக நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளுடைய திருமண நாள் வந்தது. அந்த நேரத்தில் போய் அவளை கைது செய்தார்கள். அப்பொழுது அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? என் ஆத்ம மணவாளனுக்கு நான் இவ்வளவுதானே செய்ய முடிந்தது என்று சொன்னாள். அவள் அநேக வருஷங்கள் சிறைச்சாலையிலிருந்து திரும்பி வந்த பொழுது அவளுடைய மணவாளன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். நாம் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு வரலாம். ஆனால் நாம் உண்மையும் உத்தமமுடனும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். C.T. ஸ்டட் மிக அழகாக சொன்னார், ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். ஆனால் கிறிஸ்துவுக்காக எதை செய்கிறோமோ அது மட்டுமே நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். ஆகையால் நாம் கடைசி வரை கிறிஸ்துவுக்காக நம்மால் இயன்ற ஊழியத்தை செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை என்று சொல்லி பார்க்கிறோம். அதை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள பரமபிதாவே, யாக்கோபு, யோசேப்பு, யோசுவா, தாவீது மற்றும் பவுலுடன் இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களுடனும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற உமது கட்டளையை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலம் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடன் இருப்பேன் என்று அந்த வாக்கை நம்பி கர்த்தாவே, நாங்கள் தைரியமாகவும் உண்மையும் உத்தமமாகவும் சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆத்ம ஆதாயம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது,
பகலெல்லாம் கூட செல்லு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே காசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே காசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை இங்க கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய வயத வசனத்திலே நாங்க பலன் கொண்டு அப்பா திடமனதா இருக்கும்படியா எங்களை நீங்க இங்க கூட்டி வந்ததற்காக உமக்கு கோடி கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா இந்த நேரத்துல நாங்க ஏறெடுக்கிற இந்த ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க, நாங்க விசுவாசத்தோடு உம் பாதத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவனிடத்துல வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா இந்த உலகத்துல நடக்கிற இந்த போருக்காக உங்க பாதத்துல வருகிறோம். இந்த 2 தேசங்களுக்கு இடையில நடக்கிற இந்த யுத்தத்திற்காக உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா கிருபையா இறங்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அநேக உயிர் சேதங்கள் அப்பா, எக்கனாமிக்கலாவும் பெரிய பிரச்சனைகள் சுவாமி. அப்பா இத மற்ற தேசங்களையும் பாதிக்கக்கூடியதா இருக்கிறதே கர்த்தாவே. அப்பா அதனால ஏற்படுகிற பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த இதுல இருந்து எங்களை விடுவிக்க வல்லவராகிய தேவனே உம்மை நோக்கி நாங்க கெஞ்சுக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி. எங்களை விடுவிக்க வல்லவராகிய கர்த்தரிடத்துல நாங்க வந்து நிற்கிறோம் சுவாமி.
அப்பா எங்கள் மீது இரக்கமாய் இருக்கும்படியாய் நாங்க வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா எங்கள் பாவங்களை எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற தேவனிடத்துல நாங்க வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா ஒரு விசையாய் மனம் இறங்கும்படியாய் நாங்க வந்து நிற்கிறோம். அப்பா இந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாங்க வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா உம்மிடத்துல கெஞ்சுகிறோம் சுவாமி. ஒரு சமாதானத்தை, அப்பா ஒரு சமாதானத்தை, உலகளாவிய சமாதானத்தை, அப்பா வசனம் சொல்லுகிறதே உலகம் தர முடியாத சமாதானத்தை தர வந்தேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்பா அந்த சமாதானத்தினால நிரப்பும்படியா இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா அநேக பெற்றோர்கள் தங்க குழந்தைகள் ஒரு தேசத்திலையும் தாங்கள் ஒரு தேசத்திலையும் இருக்கும்போது அவங்களுடைய வேதனைகளை தேவன் நீர் அறிவி. அப்பா தன்னோட பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்களும் பெற்றோர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளும் அப்பா எத்தனை ஒரு ஒரு ஆன்சைட்டி சுவாமி அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும். அப்பா அதிலிருந்து அந்த பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் விடுவிக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாதி கர்த்தர் நீங்க தான் இதற்கான அப்பா உதவி நீங்க மட்டும்தான் சுவாமி. எங்கள் கண்மலை நீங்க மட்டும்தான், எங்களுடைய அடைக்கலும் நீங்க மட்டும்தான். உம்மிடத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அப்ப ஒரு பெரிய ஒரு விக்டரி, ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்க ஏறெடுக்கிற இந்த ஜெபத்திற்கு நீங்க பதில் கொடுக்குறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நீங்க அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி நன்றி. அப்பா பிதாவே இந்த நேரத்துல என் குடும்பங்களுக்காக உங்க பாதத்துல வருகிறோம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஏற்படுகிற சமாதான குறைவுக்காக உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாதிருங்கள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான கட்டளை கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய இருதயம் சுவாமி அப்பா உன் பக்கமாய் திரும்பும்படியா இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் ஆண்டவரை வழிவிட்டு போகாதபடிக்கு அப்பா கர்த்தராகி உம்மை அறியும்படிக்கும் அப்பா கர்த்தராகி உம்மை தேடும்படிக்குமான கிருபைகளை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா வானத்தின் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்பா இந்த பிள்ளைகளையும் நீங்க பெயரிட்டு அழைக்கிறீரே கர்த்தாவே. அப்பா இந்த பிள்ளைங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பெற்றோர்கள் தாங்கள் ஏறெடுக்கிற தாங்கள் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா பிள்ளைகளை நீங்க அப்பா அவங்க இருதயத்துல சத்தியத்தை ஆண்டவரே அவங்க இருதயத்துல இம்பார்ட் பண்ணும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். அப்பா சத்தியத்தை விட்டு விலகாத படிக்கும் அப்பா அவங்க காதுகள்ல எப்பொழுதும் சத்தியத்தின் வார்த்தைகள் அப்பா கேட்டுக்கொண்டே இருக்கும்படியாகவும் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா எபிரேய புஸ்தகத்துல படிக்கிறோமே சுவாமி, உம்முடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்று, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. அப்படியாய் உம்முடைய வார்த்தை பிள்ளைங்களுடைய இருதயத்துல கடந்து போகும்படியா நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி 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 சுவாமி. அப்பா விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அத்தனை வாலிப பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிருக்கிற அத்தனை பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிள்ளைகளை அதுல இருந்து விடுவிக்கும்படியாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா பிள்ளைங்க அந்த அந்த மோகத்தில் விழுந்து போகாத படிக்கும் தங்களை காத்து கொள்ளும்படியாகவும் அப்பா யோசேப்பு எப்படி தன்னை காத்து கொண்டாரோ, தானியேல் எப்படி தன்னை காத்து கொண்டாரோ, அப்பா இயேசு சுவாமி நீங்க இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அப்பா பாவம் நிறைந்த இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அந்த பாவம் உங்களை அணுகாதபடிக்கு காத்து கொண்டீங்களோ, அதே போல பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை தரும்படியா இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் விசேஷமாய் வாகனங்களை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சமீப காலமாக அநேக செய்திகள் சுவாமி அப்பா வாகனங்களை எடுத்துக்கொண்டு ஆக்சிடென்ட்னு சொல்லி நிறைய நியூஸ் நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பிள்ளைகள் அத்தனை பேரும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா பெற்றோர்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. பிள்ளைகள் செய்கிற தவறுகளினால ஏற்படுகிற அந்த கான்சிக்வன்ஸ், அந்த விபத்துகளினால ஏற்படுகிற இம்பாக்ட் பிள்ளைகள் அறியாதபடிக்கு அது அட்வென்ச்சர்னு நினைச்சு பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பிள்ளைகளை அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆபத்தினுடைய விளைவு தெரியாதபடிக்கு அத அத ஒரு ஃபன்னா எடுத்துக்கிட்டு பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம்.
அவர்களை உங்க பக்கமாய் திருப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க பக்கமாய் திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே போல சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், அந்த சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாய் இருக்கிற ஸ்கிரீன் டைம் அதிகமாய் செலவிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நியூஸ் பேப்பர்ல டெய்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது அவங்களுடைய மனதை பாதிக்கிறது என்று சொல்லி, அப்பா மென்டலி தே ஆர் அஃபெக்டட்னு சொல்லி, அப்பா அந்த அத்தனை பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற அந்த முடிவுகளுக்கும் அப்பா பெற்றோர்களும் பிள்ளைகளும் சுவாமி அப்பா ஒருங்கிணைந்து செயல்படும்படியாய் அப்பா பிள்ளைகள் அந்த இடத்திலிருந்து அந்த சோசியல் மீடியா அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து விடுதலையாகும்படியா இந்த நேரத்தில் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் அப்பா நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அது ஒன்றுமில்லாமல் போகும்படியாகவும் பிள்ளைகள் அதிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறும்படியாகவும் இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு. இந்த நேரத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை நோக்கி நாங்க கேட்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் நாங்க கேட்கிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படியாய் நாங்க கேட்கிறோம். ஒரு ரட்சிப்பை தரும்படியாய் நாங்க கேட்கிறோம் சுவாமி. நீங்க அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி 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 சுவாமி. அப்பா, கோடி நன்றி ராஜா. அப்பா, அப்பா விசேஷமாய் அப்பா சர்ச்சுகளுக்கும் ஃபெலோஷிப்புக்கும் அந்த காரியங்களுக்காக உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, மனிதர்களுடைய மனங்கள்ல ஒரு யுனைட்டட்னஸ் நீங்க கொடுக்கும்படியா இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பம் எத்தனை நன்மையுமானதுன்னு சொல்லி. அப்பா, அந்த கிருபையை திரும்பவுமாய் சுவாமி, திரும்பவுமாய் சபைகளுக்கும் எல்லாருக்கும் தரும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்க வசனங்கள்ல பாக்குறோமே, எரிகோ கோட்டையை வீழ்த்தும்படிக்கு அப்பா எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து உம்மை துதிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை விழுந்தது போல அந்த ஒருங்கிணைந்த மனப்பான்மையை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு சபைகளுக்கும் நீங்க தரும்படியா இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, அதனுடைய பவர் என்ன என்பதை அவங்க உணரும்படியா இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியாய் செய்கிறதற்காய் நன்றி. அப்பா, ஹோலி கிராஸ் காலேஜுக்காகவும் அதுல படிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுத்து நீங்க வழி நடத்தி கிருபையா இருக்கிறதற்காய் கோடி நன்றி சுவாமி. அப்பா, நீங்க மேன்மேலும் அப்பா அந்த இடத்துல ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. அப்பா, எல்லாவற்றையும் அப்பா விசேஷமா இந்த இந்த மீட்டிங்ல கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தி வரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா, அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எல்லாவற்றையும் நீங்க பூர்த்தி செய்கிறதற்காய் நன்றி சுவாமி. அப்பா, எல்லாவற்றிலும் உயர்த்துகிறோம் சுவாமி. பவுல் சொன்னது போல, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவுமா இருக்கணும்னு சொன்னது போல அப்பா, நாங்கள் சிறுக எங்களுக்கு கிருபை கொடுங்க. எந்தெந்த விதத்துல நாங்க எங்களுடைய இருதயத்துல பெருமையாய் நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அத்தனை காரியங்களுக்கும் நாங்க எங்களை அர்ப்பணிக்க, உங்க பாதத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இந்த நேரத்துல. அப்பா, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகி உங்களிடத்துல இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.